ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆராதனைக்கு உரியவர் நீர் ஒருவர் மாத்திரம் தானே கர்த்தாவே. தேவாதி தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியானவரே, உம்மையே ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம், தூயவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக அன்பு செய்யக்கூடிய நல்ல ஆண்டவரே, இதோ இந்த வேலைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் கர்த்தாவே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்ததைப் போல, மகிமையின் மேகமாக ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்ததைப் போல, இதோ இந்த வேளையிலே எங்கள் மத்தியிலே இறங்குவீராக. தாகமுள்ளவன் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவாதி தேவனே, தாகத்தோடு காத்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவர் மீதும் உமது ஆவியை ஊற்றுவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வீராக, வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய இறைச்செய்தியாக உன்னை அலங்கரிக்கும் அபிஷேகம் என்கின்ற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நம் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் அபிஷேகம் நம் சொந்த நடத்தையிலிருந்து நம்மை மாற்றி, நம்முடைய பாவக் கரைகளிலிருந்தும் சாபக் கரைகளிலிருந்தும் குற்ற உணர்வுகளிலிருந்தும் நம்மை விடுவித்து கிறிஸ்துவின் சாயலுக்கு ஏற்ப நம்மை மாற்றுகிறது. நம் உள்ளத்தை புனிதப்படுத்தி புது வல்லமையை தருகிறது, புது ஆற்றலை தருகிறது, புது வலிமையை தருகிறது, நம்மை அலங்கரிக்கின்றது. ஆண்டவரிடமிருந்து வலிமையை பெற்றுத்தந்து சோதனைகளை எதிர்த்து நிற்க நம்மை வல்லமைப்படுத்துகிறது. பரிசுத்த வாழ்வுக்கு அழைத்து இறை சித்தம் செய்ய நம்மை தூண்டுகிறது. நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்தாலும் சரி, ஆண்டவருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கை மாறும். ஆகவே பிரியமானவர்களே, நம்மை அலங்கரிக்கும் இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இறைவாக்கினரான சாமுவேல் ஆண்டவர் கட்டளையிட்டவாறு ஈசாயின் மகன்களில் ஒருவனை அபிஷேகம் செய்வதற்காக சென்றார். ஈசாய் தன் 7 புதல்வர்களை சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். ஆனால் அவர்களுள் ஒருவரையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை. அதன் பிறகுதான் வயலிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது அழைத்து வரப்பட்டார். வாசியுங்கள் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 12 முதல் 13 முடிய உள்ள வசனங்களை. ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து
அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் ராமாவுக்கு புறப்பட்டு சென்றார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, தாவீது தன் குடும்பத்தில் கடையனாகவும் குடும்ப நபர்களால் கண்டுகொள்ளப்படாதவராக இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையிலே அவர் விலையேற பெற்றவராக இருந்தார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் செய்தார். கோலியாத் என்னும் பெயருடைய பெலிஸ்தியன் ஒருவன் 40 நாட்களாக இஸ்ரவேல் மக்களையும் சவுல் அரசரையும் அச்சுறுத்தி வந்தான். அவனை எதிர்க்க அவர்களால் இயலவில்லை. காரணம், அவன் 6.5 அடி உயரமுள்ளவனாகவும் போரிலே வல்லவனாகவும் இருந்தான். ஆனால் அபிஷேகம் செய்யப்பட்டிருந்த தாவீதோ அவனைக் கண்டு அஞ்சவே இல்லை. கடவுளின் வல்லமையால் நிரப்பப்பட்ட தாவீது ஒரு கல்லையும் கவனையும் கொண்டு கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேலிலே வல்லமை மிக்க கடவுள் உண்டு என்கின்ற சத்தியத்தை உலகிற்கு பறைசாற்றினார். ஆண்டவர் வாளினாலும் ஈட்டியினாலும் மீட்கிறவர் அல்ல என்பதை மக்கள் கூட்டம் அறிந்து கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, தாவீது எப்போதும் இறை பிரசன்னத்திலேயே வாழ்ந்தார். ஆண்டவரை இடைவிடாது துதித்து கொண்டே இருந்தார். தன் பாதைக்கு விளக்காகவும் ஒளியாகவும் இறை வார்த்தையை கொண்டிருந்தார். வார்த்தையாம் கடவுள் தாவீதோடு இருந்ததால் அவரை அபிஷேகம் செய்தார். இறுதியிலே அவரை ராஜாவாக அலங்கரித்தார். நீங்களும் தாவீதைப் போல எப்பொழுதும் ஆண்டவரையே நம்பியிருங்கள். அவர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறக்காதீர்கள். அபிஷேகத்திற்காக காத்திருந்து ஜெபியுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆண்டவராகிய கடவுள் இஸ்ராயேலை மிதியானியருடைய கைகளிலிருந்து விடுவிப்பதற்காக கிதியோனை தேர்ந்தெடுத்து, நீ இருக்கின்ற பலத்தோடு செல், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு கிதியோன், என் தலைவரே, எவ்வழியில் நான் இஸ்ராயேலை விடுவிப்பேன்? மனாசே குடும்பத்திலேயே நலிவுற்று இருப்பது என் குடும்பம். அதிலும் என் தந்தை வீட்டிலேயே சிறியவன் நான்தான். நான் எப்படி என்கின்ற தயங்கிய மனதோடும் பயம் நிறைந்த உள்ளத்தோடும் கிதியோன் கேட்டார். அதற்கு ஆண்டவர், நான் உன்னோடு இருப்பதால் நீ தனி ஒரு ஆளாய் மிதியானியரை வெல்வாய் என்றார். ஆண்டவரால் நாம் அபிஷேகிக்கப்படும் போது எதுவும் சாத்தியமாகும் என்பதை கிதியோன் அறியாதிருந்தார். ஆண்டவருடைய ஆவி கிதியோனை ஆட்கொண்டதற்கு பிறகு அவர் எதையும் செய்ய துணிந்தார். தன் தந்தைக்கு சொந்தமான பாகாலின் பலிபீடத்தை இடித்து எறிந்தார். அசேரா கம்பத்தை வெட்டி வீழ்த்தினார். தன்னோடு பேசியவர் ஆண்டவர்தான் என்பதை அறிந்து கொண்ட கிதியோன் அவர் கூறியபடியெல்லாம் செய்தார். இறுதியிலே இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக எதிரிகள் பாளையம் இறங்கிய போது ஆண்டவருடைய ஆவி கிதியோனை ஆட்கொண்டது. வாசியுங்கள் நீதித்தலைவர்கள் 6வது அதிகாரம் 34வது வசனத்தை. ஆண்டவரின் ஆவி கிதியோனை ஆட்கொண்டது. அவர் எக்காலம் ஊதி அபியேசர் குடும்பத்தாரை தம்மை பின்பற்றி வருமாறு அழைத்தார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆண்டவரின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட கிதியோன் தனக்கு தேர்ந்து கொடுத்த 300 ஆட்களை கொண்டு பாளையம் இறங்கினார். கிதியோன் மிதியானியரை வென்றார். பிரியமானவர்களே, எத்தனையோ மனிதர்கள் இருந்தும் ஆண்டவருடைய பார்வை தயங்கிய பயம் நிறைந்த கிதியோன் மீது இருந்தது. ஆனாலும் தன் ஆவியை அவருக்கு அனுப்பி அவரை ஆட்கொள்ளச் செய்து அவரை வல்லமைப்படுத்தினார். ஒரு போர் வீரனாக அலங்கரித்தார். அதேபோல் ஆண்டவருடைய பார்வை உங்கள் மீதும் விழ நீங்கள் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழுங்கள். சொல்லாலும் செயலாலும் அவரை பெருமைப்படுத்துங்கள். எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருங்கள். அப்போது ஆண்டவர் உங்களையும் அபிஷேகிப்பார், உங்களையும் அலங்கரிப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. தெரிந்து கொண்டீர் கிதியோனை, வல்லமையால் ஆட்கொண்டீர். தெரிந்து கொண்டீர் கிதியோனை, வல்லமையால் ஆட்கொண்டீர். எக்காலம் ஊதச் செய்து எதிரிகள் மேல் ஜெயம் தந்தீர். எக்காலம் ஊதச் செய்து எதிரிகள் மேல் ஜெயம் தந்தீர். பயம் நிறைந்த கிதியோனை போர் வீரனாய் உருவாக்கினீர்.
பயம் நிறைந்த கிதியோனை போர் வீரனாய் உருவாக்கினீர். பயம் நிறைந்த கிதியோனை போர் வீரனாய் உருவாக்கியவர். ஜீவன் தரும் நதியே தேவாவியே, ஜீவன் தரும் நதியே தேவாவியே. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து மரித்து உயிர்த்து விண்ணகத்திற்கு ஏறி சென்ற பின் தூய ஆவி என்னும் துணையாளரை நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார். இந்த தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட திருத்தூதர்களும் சீடர்களும் வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றினார்கள். அவ்வாறு இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவிப்பவர்களையும் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ஆண்டவராக ஏற்றுக்கொள்பவர்களையும் கொலை செய்வதும் சிறையில் அடைப்பதும் கிறிஸ்தவர்களை அழிப்பதுமே சவுலின் வேலையாக இருந்தது. இவ்வாறு திருச்சபையை துன்புறுத்திய சவுலை ஆண்டவர் தன் பணி செய்ய அழைத்தார். திருத்தூதர் பணிகள் 9வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். சவுல் திருமுழுக்கு பெற்று பவுலாக மாறினார். பிறகு ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றினார். எந்த பணியை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ, யாரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று சொன்னாரோ, அவரையே தன் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவர் ஒருவரே கடவுள் என்கின்ற சத்தியத்தை உலகெங்கிலும் பறைசாற்றினார். இதுதாங்க அபிஷேகம். வாசியுங்கள் திருத்தூதர் பணிகள் 13வது அதிகாரம் 9 முதல் 10 முடிய உள்ள வசனங்களை. அப்போது பவுல் என்னும் சவுல் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவனை உற்று பார்த்து, அனைத்து வஞ்சகத்திற்கும் உறைவிடமானவனே, பழிபாவம் எதற்கும் அஞ்சாதவனே, அழகையின் மகனே, நீதி நேர்மை அனைத்திற்கும் பகைவனே, ஆண்டவரின் நேரிய வழியிலிருந்து திசை திரும்புவதை நிறுத்த மாட்டாயோ? Praise the Lord. Praise the Lord. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட பவுல் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளாத போலி இறைவாக்கினர்களையும் துணிச்சலோடு எதிர்த்து நின்றார். இப்படிப்பட்ட வல்லமையான ஊழியத்திற்கு காரணம் அவர் மீது இருந்த தூய ஆவியின் அபிஷேகம். இந்த தூய ஆவியின் அபிஷேகம் அவருக்கு தேவையான ஞானத்தையும் வல்லமையையும் யூதர்களை எதிர்த்து நிற்கும் துணிச்சலையும் கொடுத்தது. சவுலை ஒரு பவுலாக மாற்றி ஒரு நற்செய்தி பணியாளனாக ஒரு மறை சாட்சியாக வாழ வைத்தது. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, தூய ஆவியின் அபிஷேகம் நம் வாழ்வை மாற்ற வல்லது. நம் வாழ்வை அலங்கரிக்க கூடியது. கிறிஸ்துவின் சாட்சிகளாக நம்மை வாழ வைக்கக்கூடியது. ஆகவே இந்த தூய ஆவியின் அபிஷேகத்தை தேடுவதிலேயே கண்ணும் கருத்துமாயிருங்கள். Praise the Lord. Praise the Lord. தொடக்க கால திருச்சபையிலே திருத்தூதர்களும் சீடர்களும் சேர்ந்து 7 திருத்தொண்டர்களை நியமித்தார்கள். அவர்களுள் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் ஸ்தேவான். வாசியுங்கள் திருத்தூதர் பணிகள் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை. ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். Praise the Lord. Praise the Lord. தூய ஆவியால் நிறைந்த ஸ்தேவான் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். இந்த ஸ்தேவான் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தலைமை சங்கத்தின் முன்பாக நின்று பேச ஆரம்பித்தார். இவருடைய வார்த்தைகளை அவர்களால் எதிர்க்க இயலவில்லை. மீட்பின் வரலாற்றை ஆபிரகாம் தொடங்கி ஒவ்வொன்றாக விளக்கி கூறி இயேசுவே மீட்பர் என்று துணிச்சலோடு அவர்களுக்கு எடுத்துச் சொன்னார். மனமாற்றம் அடைந்து இயேசுவை தன் மீட்பராக ஏற்க மறுப்பவர்களை கடுமையாக சாடினார். நீங்கள் இறை வார்த்தையை கேட்காதவர்கள், தூய ஆவியை எதிர்க்கிறவர்கள், இயேசுவை கொன்றவர்களே நீங்கள்தான் என்று துணிச்சலோடு அவர்களிடத்திலே கூறினார். ஒரு சாதாரண மனிதனுக்கு, அதுவும் யூதர்களை கண்டு அஞ்சிய அந்த கால சூழ்நிலையில் இவ்வளவு துணிச்சலோடு பேச வலிமையை தந்தது ஆண்டவருடைய அபிஷேகம். ஆகவேதான் உனது ஆற்றலாலும் அல்ல, வலிமையினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று படைகளின் ஆண்டவர் செக்கரியா 4:6 கூறுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, அபிஷேகம்
நம்மை வல்லமைப்படுத்தும், துணிச்சலூட்டும், நமக்கு வலிமை அளிக்கும், நம்மை நம் வாழ்வை அலங்கரிக்கும். ஆகவே இப்பேற்பட்ட தூய ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து ஜெபியுங்கள். எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருங்கள். இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இறுதி நாட்களிலே மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன் என்று சொன்ன தேவாதி தேவனே, உம்முடைய தூய ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதி உள்ளவர்களாக்கும். நொடி பொழுதில் மறைந்து போகும் எங்களுடைய வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை உணர்ந்து தீமைக்கு இட்டுச் செல்லும் எங்கள் உடல் ஆசைகளையும் பிறரை கெடுத்து வாழும் எங்களுடைய எண்ணங்களையும் விட்டுவிட்டு உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு எங்களை அலங்கரித்து கொள்ள எங்களுக்கு ஆசீர் தாரும். ஆசீர்வதிப்பவரும் அபிஷேகிப்பவரும் நீர் ஒருவரே என்று நாங்கள் உம்மையே நம்பியிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 Amen. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. வல்லமை நிறைந்தவனாய் ஸ்தேவானை போல் மாற்றும். வல்லமை நிறைந்தவனாய் ஸ்தேவானை போல் மாற்றும். உம் வல்லமை எனக்கு தந்து எடுத்து என்னை பயன்படுத்தும். உம் வல்லமை எனக்கு தந்து எடுத்து என்னை பயன்படுத்தும். நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் வேறு யார் என்னை ஆசீர்வதிப்பார்? நீர் என்னை அபிஷேகம் செய்யாவிட்டால் வேறு யார் என்னை அபிஷேகிப்பார்? நீர் என்னை புறம் தள்ளினாள் யார் என்னை அணைக்க கூடும்? நீர் என்னை புறம் தள்ளினாள் யார் என்னை அணைக்க கூடும்? அபிஷேகியும் அனலாக்கிடும் உம் வல்லமையால் என்னை நிரப்பும். அபிஷேகியும் அனலாக்கிடும் உம் வல்லமையால் என்னை நிரப்பும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord.